ம். சாமி சரணம். அனைத்து ஐயப்பமார்களுக்கும் என் பணிவான வணக்கம். ம். பகவான் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, நம்ம சபரிமலை பெருவழிப்பாதை செல்லக்கூடிய அனைத்து ஐயப்பமார்களுக்கும் இந்த பதிவு. ஒரு சிலர் வந்து நம்மட்ட ஃபோன் அடிச்சு கேட்டாங்க. சபரிமலை போறப்போ சில உடல் உபாதைகள் வருது ஏன்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம அதுக்கான பதிவு தான் இது. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, அந்த உடல் உபாதைகள் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற உணவு வகைகளும் கூட. ஆ, நீங்க மலை ஏறுறப்போ நீர்ச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கணுங்க. நீர்ச்சத்து இல்லாத உணவுகளை எடுத்துக்கூடாது. அதுல நம்ம முதல்ல எடுத்துக்கூடாத உணவுகள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டா வகைகள், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், கீரை வகைகள். கீரை வகைகள் நீர்ச்சத்து இருக்குங்க. அதுல ஏன் நம்ம அதை எடுத்துக்கூடாதுன்னா, டக்குன்னு ஜீரணம் ஆயிருங்க அது. ஜீரணமாயி லூஸ் மோஷன் போறதுக்கு அது வழிவகுத்துரும் கீரை வகைகள். அதனால நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா நம்ம மலை ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா, சம்டைம் நம்ம உடல் உறுப்புகள்லாம் அதிகமா இயங்க ஆரம்பிச்சிடும். ஸ்பீடா இயங்க ஆரம்பிக்கும். அதனால அந்த கீரை வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கூடாதுங்க. இது ஒரு ரீசன். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, புரோட்டா. அதுல நீர்ச்சத்தே கிடையாது. அதுல எனர்ஜிட்டிக் வராது. எனர்ஜியா இருக்க மாட்டோம். அதனால அதை நம்ம தவிர்த்தணும். ஃபாஸ்ட் ஃபுட்டும் அப்படித்தான். அடுத்த இது பார்த்தீங்கன்னா, இந்த சபரிமலை ஓரத்திலேயே நீர்மோர்ன்னு வித்துட்டு இருப்பாங்க. அதுவும் நம்ம எடுத்துக்கூடாது. அதுவும் லூஸ் மோஷன் போறதுக்கு உண்டான ஒரு சில பழைய மோரெல்லாம் நம்ம லூஸ் மோஷன் போறதுக்கு வழிவகுத்துருதுங்க. அதையும் நீங்க தவிர்க்கிறது நல்லது. அப்ப நீங்க எந்த மாரி உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பழங்களும் எடுத்துக்கலாங்க. வாழைப்பழம் மட்டும் லிமிட்டா எடுத்துக்கிட்டு, பாக்கி எல்லா பழமும் நீங்க 1/2 அன் ஹவர் ஒரு டயம், 1 ஹவருக்கு ஒரு டயம், நம்ம எங்கெல்லாம் கட்டி ஏத்தி இறக்குறோமோ, அங்கெல்லாம் வந்து பழங்கள் கம்பல்சரி கையில வச்சுக்கங்க. பழங்கள் எடுத்துக்கங்க. நம்ம அடுத்த எடுத்துக்கக்கூடிய உணவு வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சி. கஞ்சி வந்து மலையில கேரளாவுல வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த கேரளாக்காரங்க வந்து டெய்லி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் கேரளாவுல வந்து கஞ்சி தான். அந்த கஞ்சி நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதுவும் கேரளா அரிசி நம்ம தமிழ் ஐயப்பன்மார்கள்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிடுறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க அது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாடிக்கு ரொம்ப எனர்ஜியா இருக்கும். அத நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அந்த கஞ்சியில எல்லா சத்தும் இருக்கு. அதே மாரி அவன் கூட கொஞ்சம் கூட்டெல்லாம் குடுப்பானுங்க. அந்த கப்பா கஞ்சின்னு தாராளமா எடுத்துக்கலாம். நல்ல எனர்ஜெட்டிக்கான பழங்கள், நல்ல சாப்பாடு எடுத்துக்கங்க. நல்ல மலை ஏறுறதுக்கு நல்ல உதவிகரமா இருக்கும். ஆ நீங்க தவிர்க்க வேண்டிய பொருள்னு பார்த்தீங்கன்னா, கீரை, புரோட்டா, ஆ ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், இந்த இந்த பழைய மோரெல்லாம் இதெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அது எடுத்துக்காதீங்க. இந்த பொருளெல்லாம் விட்டுட்டு, நல்ல எனர்ஜெட்டிக்கான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழங்கள், இந்த கஞ்சி, சாப்பாடு, ஆ முடிந்த வரைக்கும் நீங்க இங்கேருந்து எடுத்துட்டு போக பாருங்க. சப்போஸ் முடியாது. இப்ப எல்லாமே அங்க கிடைக்குது. தவிர்க்க வேண்டிய பொருளும் இதுதான். ஆ தவிர்த்து நல்லபடியா ஐயப்பன தரிசனம் பண்ணி, பெருவழி பாதையில வாங்க. சபரிமலையில சந்திப்போம். சாமி சரணம்.